மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் தீபாவளி முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்து எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வீட்டை விற்கிறத பற்றி பேசுவார். அப்போ கங்கா வந்து சொல்லுவாங்க, ஆமாம் எங்களுக்கெலாம் பணம் கஷ்டம் இருக்குது, அதனால் வீட்டை விற்றே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் காவேரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து அப்பா இருந்த வீடை விற்க எனக்கு மனசே இல்லை, அவரோட ஞாபகமாக அந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அதை போய் விற்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா விஜய், அதனால் நாங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அந்த வீடை வந்து விற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஆனால் காவேரி விற்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றா, அதனால காவேரியே அந்த வீடை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே கங்காக்கும் அதுக்கப்புறம் யமுனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்னது இவ வாங்க போகிறாளா? உடனே பார்த்திங்க அப்படின்னா கங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கினா மட்டும் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராதா? நீங்கள் 2 பேரும் போய் அங்கே உட்காந்து வீடை பார்த்துப்பீங்களா? இல்லைல்ல, அங்கே வந்து குடிச்சிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. உடனே விஜய் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆள் வச்சு பார்த்துக்கலாம், அதான் ஹோம் ஸ்டேவாக மாற்ற போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் கங்காவுக்கும் யமுனாக்கும் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு இந்த வீட்டை விற்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன விலையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விலையிலேயே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஆனால் கங்கா பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியும் மூஞ்சல் அடித்த மாதிரி எங்களுக்கு இஷ்டமே இல்லை, உங்களுக்கு வீட்டை விற்க இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவேரி மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. எல்லாரும் மூஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா மாறிடுச்சு. உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காவையும் யமுனாவையும் கூட்டிகிட்டு சாரதா வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் சொல்லி புரிய வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை டேரெக்டாக கங்காவுக்கு கால் பண்ணி, நான் தான் அந்த வீடை வாங்க போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரி அந்த வீட்டை வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.